வணக்கம். சௌத்ரி தேவர் பேசுகிறேன். 2 தினங்களுக்கு முன் பரபரப்பாக விசிக மாநாடு நடந்தது. அதன் தலைவர் திருமாவளவன் அவர்களை கடைசியில் பேச விடாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக அவர் தப்பிச்சோம் முளைச்சோம் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையில் அந்த தொண்டர்கள் நடந்துக்கிட்டாங்க. அவரை மூச்சு திணறினான்னு சொல்லி செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இது என்னோட கருத்து. இந்த கருத்தை எல்லாருமே சிந்திச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் திமுக ஆட்சி கடைசியில் 2-3 மாநாடுகள் நடத்தியிருக்காரு. திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாரு. அப்போலாம் இதே மாதிரி கூட்டங்கள் நிறையா வந்துச்சு. வந்தாலும் அவர் அடங்குமறு அத்துமீறு என்பது அவர்களுக்கான கோஷமாக இருக்கலாம். அதை பொது இடத்துல பல இடங்களில் காட்டி பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனால் அவருடைய தலைவர் திருமாவளவன் பேசும் பொழுது அந்த கூட்டம் அமைதியாக கைத்தட்டி ஆரவாரம் செய்து ரசிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். யாருக்கும் அவங்க கூட்டத்துக்குள்ள இதுவரைக்கும் இடைஞ்சல் வந்ததில்லை. அந்த மாதிரி தான் ரசிக்கிறத நம்ம டிவிகளில் பார்த்துருப்போம். அது போன்ற அவர் கருத்துக்களை பேச விடுவாங்க. அவர் என்ன கருத்துக்கள் சொல்ல வராருன்ற பேச விடுவாங்க. சமீபத்தில் இந்த ஆட்சி தொடங்கணும்னு தாவேகா கூட்டணிக்கு போனாங்க. அமைச்சர் பொறுப்பு வன்னியரசுக்கு திருமாவளவன் அதை விரும்பி வாங்கி கொடுத்தாருன்னு தெரியல. அது வாங்கி கொடுத்ததுலேருந்தே ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நிறைய பார்த்துருப்பாங்க. நிறைய விஷயங்களில் வன்னியரசு ஒரு கருத்து சொல்லுவார், அது திருமாவளவன் வேற கருத்தாக சொல்லுவார். சமூக நீதித்துறை ஆதி திராவிட நலத்துறைக்கு வச்சது நல்லதுன்னு வன்னியரசு சொல்லுவார். அவர் ஆதி திராவிட நலத்துறையினே அந்த துறை இருந்திருக்கணும்னு சொல்லி கருத்து, அது ஒரு எதிர்கருத்து இல்லை, அதுதான் அவங்க உண்மையான பேர், அதை வைக்கணும்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு கடைசியாக ஒரு 2-3 அவங்க ஒரு உள்ளரங்கில் போட்ட இண்டோர் மாநாடுகளாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் போட்ட கூட்டங்கள் எதுலேயுமே மேடை ஏறி தொண்டர்கள் அத்துமீறி மேடை ஏறி திருமாவளவன் அவர்களை பேச அனுமதிக்கவே இல்லை. சமீபத்தில் நடந்த எந்த ஒரு கூட்டத்திலையும். கடைசியாக இப்போ நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் எப்படி அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டங்களை காவல்துறை அனுமதிச்சுன்னே தெரியல. ஏன்னா காவல்துறை எப்பயுமே அவங்க மதுரையில் நடந்த விஜயகாந்தோட முதல் மாநாட்டுக்கெல்லாம் ஏகப்பட்ட வண்டிகள், ஏகப்பட்ட ஒரு ஒரு லெவலுக்கு மேலே எல்லா வண்டியும் தடுத்துட்டாங்க. கடைசியில் நடந்த விஜய் மாநாட்டுக்கு கூட, மதுரையில் நடந்த விஜய் மாநாட்டு கூட இதே கட்டுப்பாடு திமுக ஆட்சியிலிருந்து வாகனங்கள் நிறைய தடுக்கப்பட்டன. யார் வராங்களோ அரசியலுக்கு. சமீபத்தில் டிஎன்டி மரவர் மாநாட்டில் கூட வாகனங்கள் நிறைய தடுக்கப்பட்டன. இது தடுக்கப்படுவது வாகனங்கள் மாநாட்டு டயத்தில் முழுமையாக போய் சேராமல் ஒருவேளை அந்த கூட்டங்களை அதிகமாக அங்கே சேரக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் வாகனங்கள் தடுக்கப்பட்டு ஒரு அளவுக்கு மேலே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விசிகே மாநாட்டுக்கு அவ்வளோ கூட்டங்கள் எப்படி அனுமதிக்கப்பட்டது? அளவுக்கு மீறி. ஏற்கனவே கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் தெரியும். தாவேகா தலைவர் தற்போதைய முதல்வர் அவர்கள் பேசும்போது நடந்த ஒரு துயர சம்பவம் தாவேகா உட்பட அனைத்து கட்சிகள், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையுமே மிகவும் பாதித்த ஒரு சம்பவம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பான முறையில் திருமாவளவன் அவர்களுக்கே ஆபத்து ஏற்படும் அளவுக்கு, மூச்சு திணறல் ஏற்படும் அந்த கூட்டத்தில் செயல்பட்டாங்கன்னா அது ஏன்னா ஒரு எப்படி அவங்களுக்கு தொடர்ந்து அனுமதி காவல்துறை வழங்கும்? எப்படி இதுவரைக்கும் இல்லாத அட்டூழியமாக இந்த மேடை ஏறி அந்த ஒரு அநாகரிகமான சம்பவம், ஒரு தலைவர் பேசுவோம், எந்த கட்சியாக இருக்கிற தலைவர் அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்கன்றலாம் மாற்று கருத்தே கிடையாது. உண்மையிலே அவர் திருமாவளவன் அவர்களே அந்த அடங்குமுறை அத்துமீறி சொல்லி கொடுத்தவர். அவர் முன்னாடியே அவங்க செய்து காட்டியது அவருக்கு மிகப்பெரிய வருத்தம். அது போக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து அவருக்கு ஒரு ஆபத்தான செயல் தான். இது எப்படின்னா இருநிலை நிலைப்பாடுகள் இருக்கிறதா? ஏன்னா ஒரு அந்த ஜோதியை தூக்கி காட்டுறாரு திருமாவளவன். அப்போ வன்னியரசு அதில் கை வைக்கிறாரு. வன்னியரசு கையை எடுத்து விடுகிறார் ஜோதியிலிருந்து. திருமாவளவன் அவர்கள் சற்று கோபத்துடனும் டக்குன்னு எடுத்து விடுறாரு கையை. பார்த்து அதை சன் டிவியில் நிறைய டிவிகள்லாம் அதை போட்டு காமிச்சாங்க. அப்படி நிலைப்பாடு இருக்கும் பொழுது இது ஏன் திட்டமிட்டு நடக்கிறதா? அவரை பேச விடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்றது திட்டமிட்டு நடக்கிறதான்றது வன்னியரசு வருகை, அமைச்சராக வருகை பிறகு இரட்டை தலைமை விசிகாவில் உருவாகுதா? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வன்னியரசு போட்டு
திருமாவளவன் அவர்களை சிறுசா படம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்களுக்குள்ள நடக்கும் பணி போரா எதுவாக இருந்தாலும் நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியில திருப்பி பொதுமக்களுக்கு நிறைய இடையூறு கொடுத்து ஒரு பையன் வந்து காவல்துறை தாக்க அவனும் ஆத்திரப்பட்டு திருப்பி தாக்க அந்த சம்பவத்தில் நிறைய பேர் வந்து அந்த பையனை வந்து மன்னிச்சு விட சொல்லி காவல்துறையிட்ட கேட்டாங்க. அதான் நிலைப்பாடு. இருந்தாலும் காவல்துறையுமே வந்து நீங்க வந்து கோபத்தை விடுதலை சிறுத்தைகள் மீது காட்டியிருக்க வேண்டும். அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க ரோட்டம் அடிக்கிறாங்கன்னா அவங்க மீது காட்டாம பொதுமக்கள் மீது காட்டியது ரொம்ப சங்கடத்துக்குரிய. இனி வரும் காலத்தில் பெரும் கட்டுப்பாடுடன் ரொம்ப கவனமா விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மாநாடு வந்து திருப்பி உயிர் சேதம் யாருக்கு நடந்தாலும் தவறுதான். அன்னைக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுபோல் இனி அனுமதி விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டை தரும்போது ரொம்ப லிமிட்டேஷனோட மேடையில் அவங்க தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எந்த தலைவருக்கும் எந்த ஒரு ஆபத்து ஏற்படாது. தமிழ்நாடு அமைதியா இருக்கணும். ஏன்னா தொடர்ச்சியா வந்து நடக்கிற சம்பவங்கள் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான நிலை, அந்த உள் பாலிடிக்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் அரசு விதிக்கணும். ஏன்னா ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருக்கவும் தான் இந்த அளவுக்கு இந்த வாகனங்கள் இவ்வளவு வாகனங்கள் போவதற்கு உள்ளே போவதற்கு இவ்வளவு கூட்டம் ஏறுவதற்கு அது ஒரு காரணமா என்பதை தாவேக அரசு கண்காணிக்க வேண்டும் என்று கூறி நன்றி, வணக்கம்.